திமுகவின் மாவட்ட அமைப்புகள் 65ஆக பிரிக்கப்பட்டுள்ளன. கட்சியின் அமைப்புகளை எளிமைப்படுத்தவும் செயல்பாடுகளை வலிமைப்படுத்தவும் அமைக்கப்பட்ட 6 பேர் கொண்ட குழுவின் பரிந்துரையின்படி இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கட்சியின் பொதுச் செயலாளர் அன்பழகன் அறிவித்துள்ளார். இந்த நடவடிக்கை கட்சியின் வளர்ச்சியில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. தேர்தல் தோல்வி குறித்த காரணங்களை ஆய்வு செய்வதற்காக திமுக உயர்நிலை செயற்திட்டக் குழு கூட்டத்தில் கட்சி அமைப்புகளை எளிமைப்படுத்தவும் உரிய பரிந்துரைகளை வழங்கவும் 6 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது. முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கலசப்பாக்கம் திருவேங்கடம், ஒரத்தநாடு ராஜமாணிக்கம், திருத்துறைப்பூண்டி கல்யாண சுந்தரம், வழக்கறிஞர் ராதாகிருஷ்ணன் மற்றும் ஈரோடு சச்சிதானந்தம் ஆகியோரை கொண்ட இந்த குழு அளித்த ஆலோசனையின்படி திமுக மாவட்ட அமைப்புகள் 65ஆக பிரிக்கப்பட்டுள்ளன. இதனால் பெரிய அளவில் முன்னேற்றம் ஏற்படப் போவது இல்லை என்கின்றனர் அரசியல் ஆய்வாளர்கள். தோல்விக்கு வெறும் மாவட்ட செயலாளர்கள் மட்டுமே காரணம் என்று கூறி அதற்காக ஒரு குழுவை நியமிப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது. கட்சியுடைய இந்த மிக மோசமான தோல்விக்கு என்னை பொறுத்தவரையில் நான் கருதுவது காரணம் என்று கட்சி தலைமையின் கூச்சநாச்சம் இல்லாத குடும்ப அரசியல். பல ஆண்டுகளாக திமுகவில் அங்கம் வகிப்போர் செலுத்திய வாக்குகள் மட்டுமே அக்கட்சிக்கு கிடைத்திருப்பதாகவும் புதிய வாக்காளர்கள் யாரும் திமுகவுக்கு ஆதரவாக வாக்களிக்கவில்லை என்றும் புள்ளி விவரங்கள் மூலம் தெரிய வருவதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக அவங்க விலகி நிற்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற இஷ்யூஸில் ரொம்ப ஐரணி என்னன்னா, இந்த 40 ஆண்டுகளில் இடஒதுக்கீடு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களால் வளர்ந்த இளைய சமூகம் இன்னைக்கு அந்த கட்சிக்கு எதிராகவே இன்னைக்கு திரும்பி இருக்குது. ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளான ராசா, கனிமொழி மற்றும் தயாநிதி மாறன் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்காமல், கட்சியில் ஆதிக்கம் செலுத்தும் குடும்ப உறுப்பினர்களை கட்டுப்படுத்தாமல், மாவட்டங்களில் குழு அரசியலை ஊக்குவித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல், மாவட்ட எல்லைகளை மட்டும் மாற்றி அமைத்திருப்பது சரிதானா என்று கேள்வி எழுப்புகின்றனர் அரசியல் விமர்சகர்கள். 2G ஊழலில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு இந்த தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்தது. மூன்றாவது காங்கிரசுடனான உறவாகட்டும், இலங்கை பிரச்சனையாகட்டும், எல்லாவற்றிலுமே இரட்டை நாக்குடன் பேசக்கூடிய கட்சி தலைமை. இவையெல்லாம் கட்சி பற்றிய கருத்தை மக்கள் மனதில், வாக்காளர்கள் மனதில், குறிப்பாக 1,30,00,000 1,2.9 லட்சம் புதிய வாக்காளர்கள் இருந்திருக்காங்க. அவர்கள்கிட்ட கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய அவப்பெயரை ஏற்படுத்தியிருக்குது. இந்த தேர்தலில் இவரோடு போனால் நம்ம கட்சிக்கு நல்லது அப்படின்னு எடுக்கிற டெசிஷனை விட இவங்களோட போனால் குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு நல்லது அல்லது இந்த பிரச்சனைகளை சமாளிக்க நல்லது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்களோ அப்படிங்கிற வருகிற விமர்சனங்கள் இருக்குல்ல, அதுவும் ரொம்ப முக்கியமாக கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஆனால் திமுகவில் கட்சி அமைப்புகளை பலப்படுத்தவே தற்போது மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறுகிறார் திராவிடர் இயக்க தமிழர் பேரவையின் தலைவர் சுப வீரபாண்டியன். இந்த மாற்றம் என்னை பொறுத்தளவு வரவேற்கத்தக்க, கட்சிக்கு ஒரு புதிய முன்னேற்றத்தை தரத்தக்க மாற்றம் என்றுதான் நான் கருதுகிறேன். மாற்றங்கள் இல்லாத நிலை எப்போதும் ஒரு கட்சியில் தேக்கத்தையே உருவாக்கும். பல ஆண்டுகளாக குறிப்பிட்டவர்களே குறிப்பிட்ட பொறுப்புகளில் இருக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து இருக்கின்றன. இன்றைக்கு புதியவர்கள் பலருக்கும் வாய்ப்பு தருகிற வகையில் இந்த மாவட்டங்கள் புதிதாக அமைக்கப்பட்டிருக்கின்றன. மாவட்ட செயலாளர்களின் அதிகாரத்தை குறைப்பது, இளைஞர்களுக்கு வாய்ப்பளிப்பது போன்ற நடவடிக்கைகளை திமுக மேற்கொள்ளவிருப்பதாகவும் அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. குடும்ப அரசியல், குடும்பத்தார் மீதும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் மீதும் சுமத்தப்பட்டிருக்கும் ஊழல் குற்றச்சாட்டுகளால் சோர்ந்து போயிருக்கும் கட்சி தொண்டர்கள், விலகி போயிருக்கும் முதல் தலைமுறை வாக்காளர்கள், கட்சியின் அனைத்து நடவடிக்கைகளிலும் ஆதிக்கம் செலுத்தும் குடும்ப உறுப்பினர்கள், அதிகார மையங்களாக விளங்கும் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் இந்நாள் மாவட்ட செயலாளர்கள் என ஏகப்பட்ட சவால்களை எதிர்கொண்டிருக்கிறது திமுக. இவற்றை சரி செய்வதற்கு கட்சி தலைமை என்ன முடிவுகள் எடுக்கப் போகிறது என்பதை பொறுத்தே கட்சியின் அடுத்த கட்ட வளர்ச்சி தீர்மானிக்கப்படும் என்பது அரசியல் பார்வையாளர்களின் கருத்து. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதனுடன் கார்த்திகேயன்.